வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருந்தேன். மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். பஸ்ஸில் இறங்கிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் வந்து என்னை கூப்பிட்டு காசு கேட்டார். டக்குன்னு நான் அப்படியே போகிற வேகத்தில் ரோடை க்ராஸ் பண்ணிட்டு போகிற இதில் காசு இல்லை சார், சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். டப்புன்னு அவர் தம்பி அப்படின்னு நான் கூப்பிட்டாரு. திரும்பி பார்த்தா அவர் என்கிட்ட நான் டைம் தம்பா கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி குறுகிட்டேன். ஐயோ என்னடா இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாரி சார் டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அவரை பார்த்து சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்பி என்னால் அங்கே நிற்கக்கூட முடியல. வேகமாக வீட்டுக்கு நடந்து வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா ஏதோ வேகமாக போயிட்டே இருக்கிற மாதிரி தோணுது. சுற்றி இருக்கிற மனுஷங்களை ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள பார்த்து கண்ணை பார்த்து பேசக்கூட நம்ம மாட்டிக்கிறோமோ. ரொம்ப வேகமாக போகிற மாதிரி இருக்குது. ஒரு பாஸ் தேவையா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இது மாதிரி நடந்திருந்தால் நான் எப்படி இருப்பேன்? அப்படி என்ன லிட்டரலாக ஒரு நம்ம இப்படி சைடில் இருக்கும், அப்படியே நம்ம ஒருத்தங்களை பார்க்கலனா கூட சைடில் இருக்கும்போது அவங்க போட்ட ட்ரெஸ் ஏதோ ஒரு மாதிரி, அவர் போட்டது வந்து ஏதோ அந்த பிச்சைக்காரங்கன் ட்ரெஸ்ஸு மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அவர் ஏதோ கூலி வேலை செய்கிறாரா என்னன்னு தெரில. கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அழுக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் பார்க்கல, அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது தான் சொன்னேன். பட் அவர் என்ன பேசுகிறாரு அவரை பார்த்து கேட்டிருக்கணுமோ. ஏன்னா அவர் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பார். நான் அன்றைக்கி அவருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இது மாதிரி நான் சொன்னதால் நான் அதுலேருந்து ஒரு முடிவு எடுத்தேங்க. நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அதெல்லாம் நிறுத்தலை. என்னென்னா என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்களோ இல்லை என்னை சுற்றி அட்லீஸ்ட் ஒருத்தங்க இருந்தால் கூட, இப்போ நானும் ஒருத்தங்களும் சாப்பிட போகிறோன்னா நான் செல்லை பார்க்க மாட்டேன். அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றேன்னா அவங்க கூட பேசுவேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்களை கண்ணை பார்த்து பேசுவேன். ஸோ எப்படின்னா ஒரு ஸ்பேஸில் நான் ஒரு அட்லீஸ்ட் என் கூட இன்னொருத்தங்க இருந்தாங்கன்னா நான் இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேன். யாராச்சும் பேசுனாங்கன்னா அவங்க கண்ணை பார்த்து தான் பேசணும்னு சொல்லிட்டு ரொம்ப முடிவு எடுத்துகிட்டு ரொம்ப வருஷமாக அதை தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன், அதை தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி, லிட்டரலாக என் மேனேஜர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலில் ஹெட்செட் போட்டு ரீல்ஸ் பார்த்துட்ருப்பாரு. பட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. இப்போ என்னை கூப்பிட்டு போவார், வா டீ கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போவார். பட் லிஃப்ட்லேயும் அவர் அப்படியே செல் பண்ணிகிட்டு இருப்பார். போகும்போது ஏதோ ஒன்று காலில் ஒரு பக்கம் ஹெட்செட் போட்டு ரீல்ஸ் பார்த்துட்ருப்பார். கான்வர்சேஷனே இருக்காது. சாப்பிடும் திருப்பி கடன்னு வந்துடுவோம், அவ்வளோதான். இது எதுக்கு என்னை கூப்பிட்ணும்? அவர் தனியாக போயிட்டு வந்துருக்கலாம், ஏன்னா தனியாக அட்லீஸ்ட் போயிருப்பேனே அப்படின்னு தோணும். சாப்பிட்றதுக்கு ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இருக்கும். பட் சாப்பிட போகும்போது பார்த்திங்கன்னா அவன் ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டே பார்த்துக்கிட்டே சாப்பிடுவானுங்க. கொஞ்ச நேரம் பேசுவானுங்க, அதுக்கப்புறம் அவன் ஃபோன் நோண்டுவான். எங்கேயாச்சும் சாப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் ரிலாக்ஸேஷன் உட்காந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி இது மாதிரி எனக்கு நான் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு எனக்கு. தயவுசெய்து ஒன்று தான் கேட்டுக்கிறேன், உங்களை சுற்றி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க, கண்ணால் பாருங்கள். வி ஆர் சோஷியல் அனிமல்ஸ், சோஷியல் மீடியா அனிமல் இல்லை.